الحمد لله حمدا وشكرا لك يا رحمن صلاة وسلاما عليك يا سيد بني عدنان وعلى آلك وصحابك الذين هم نجوم السماء الهداية والعرفان أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله مولانا العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أذكركم الله في أهل بيتي صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாக. எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குவளையம் போற்றும் குருநாதர் குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், நானிலம் போற்றும் அரசர் நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், இதர நம்முடைய அவுலியாக்கள், நமக்கு வழிகாட்டிகளான இமாம்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக, புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்து இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவியிருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய புது வருடம் பிறந்து ஹிஜ்ரி 1447 முஹர்ரமுடைய மாதத்திலே முதலாவது பகுதியிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தை சங்கையான மாதங்களில் ஒன்றாக எமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அந்த சங்கையான மாதத்திலே அருள் பொருந்திய ஆஷூராவுடைய சங்கையான நாளையும் அல்லாஹ் எமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த சங்கையான மாதத்தில், சங்கையான காலப்பகுதியில் அல்லாஹுடைய ஏவல் விலக்கல்களை பேணி நடக்கின்ற தௌஃபீக்கையும், ஈமானுடைய வாழ்வை வாழ்ந்து பாவ மன்னிப்போடு மரணிக்கிற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்களுக்கு பலதரப்பட்ட அருட்பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான், வெற்றிகளை கொடுத்திருக்கின்றான், நிஅமத்துக்கள் கொடுக்கப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளை கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது பல நபிமார்களுக்கு பலவிதமான சிறப்புகள் இடம்பெற்ற மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பல நபிமொழிகளிலும், குர்ஆனுடைய விரிவுரையாகிய தஃசீருடைய உலமாக்களுடைய கூற்றுக்களிலும் நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரமுடைய மாதத்தினுடைய 10ஆம் நாளாகிய ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து கடலை பிளந்து ஜெயம் கொடுத்த வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதுபோல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுமார் 6 மாத காலங்கள் வெள்ளப்பெருக்கினால் இந்த பூமியிலே கப்பலில் தத்தளித்து 6 மாதங்களுக்கு பின்னர் தரையில் ஜூதி என்கின்ற மலையில் அவர்களுடைய கப்பல் தஞ்சமடைந்து பூமியிலே அவர்கள் கால் பதித்த வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த ஆஷூராவுடைய தினத்திலே
இது தவிர பல வரலாறுகள் இருக்கின்றன. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நபி இப்ராஹிம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விண்ணுலகுக்கு உயர்த்தப்பட்டார்கள். தௌராத் வேதம் இறக்கப்பட்டது. இப்படியாக பல வரலாறுகள் இந்த நாளிலே நடந்ததாக நாங்கள் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் பிரபல்யமான வரலாறுகளாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அவர்களுக்கு கடல் பிளந்த வரலாறும், அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பல் ஜூதி என்கின்ற மலையில் தங்கிய வரலாறு முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா நபிமார்களை அந்த சமுதாயத்துக்கு பொருத்தமானவர்களாக தேர்ந்தெடுக்கின்றான். அவர்களுடைய சொந்த மொழியில் பேசக்கூடிய நபிமார்களையே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள். அவர்கள் யார் என்று அன்று பார்க்க தேவையில்லை, இன்று நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் எப்படி கொடூரமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தைகளை விட, நபிமொழிகள் சொல்லுகின்ற சான்றுகளை விட, நிதர்சன வாழ்விலே இன்று நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களின் கொடூரங்களும் கொடுமைகளும் சாதாரணமானவைகள் அல்ல. வரலாற்றில் அழகிய அடைமொழியை யூதர்களுக்கு கொடுத்திருக்கின்றது வரலாறு. என்ன தெரியுமா? யூதர்கள் யார் என்றால் தூதர்களை கொன்ற யூதர்கள். உலகத்திலே 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். 25 நபிமார்களுடைய பெயர்கள் தான் அல் குர்ஆனிலே மொழியப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பிட்ட சிலருக்குத்தான் நீண்ட வரலாறுகள் கூறப்பட்டிருக்கின்றன. சில நபிமார்களுடைய பெயரோடு அவர்களுடைய வரலாறு முடிந்து விடுகிறது. அப்படி என்றால் 1,24,000 நபிமார்களில் 25 நபிமார்களை தவிர மற்றவர்கள் எங்கே? அவர்கள் அதிகமானவர்கள் யூதர்களை திருத்தப்படுவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல்மார்களாக நபிமார்களாக இருந்தார்கள். அந்த தூதர்களை கொன்றவர்கள் தான் யூதர்கள். அதனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தன்னை பிரகடனம் செய்கின்ற பொழுதே அவர்கள் வாளால் வெட்டி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஹஜ்ஜை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார்கள். சஹாபாக்கள் குறுக்காலே கேள்வி கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்கள் சிவந்தன, முகத்தினுடைய நிலை மாறியது, சப்தம் கடினமானது. சஹாபாக்களை விழித்து சொன்னார்கள், என் தோழர்களே, நான் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் அத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக நீங்கள் கேள்விகளை கேட்பதன் மூலமாக கடந்த கால பனு இஸ்ரவேலர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் சொன்னார்கள், என்ன தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்திலே செய்த மிக பெரும் தவறுகள் 2. ஒன்று, அவர்கள் தம்முடைய நபிமார்களை கொலை செய்த கொலையாளிகள். இரண்டாவதாக, தங்களுடைய நபிமாரிடத்திலே அதிகமாக குறுக்கு கேள்விகள் கேட்டவர்கள் அவர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கள் நபிமார்களை கொல்கின்றவர்கள் அல்ல, கொன்றவர்களும் அல்ல. ஆனால் அதிகம் நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்றால் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு நீங்கள் ஒப்பாகி விடுவீர்கள் என்பதை சூசகமாய் கண்கள் சிவக்க, குரல் தடிப்பமாக, முகத்தினுடைய நிலை மாற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு மாட்டு அறுத்து குர்பானி குருடான்னு சொன்னா அவனை மாட்டுக்கு வயசு கேட்பான், கலர் கேட்பான், நிறம் கேட்பான், எல்லாம் கேட்டு 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 ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பின்னால் தான் அந்த மாட்டை அறுப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்று குர்ஆனே அவர்களுடைய வரலாறை சொல்கிறது. அந்த யூதர்களுடைய கொடுமை சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்திலே உண்மையை எடுத்துச் சொல்லுவதற்காக வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தோழர்களே, நாளை மறுமையில் அதிகமான உம்மத்துக்களை கொண்டவர்களாக நான் தான் இருப்பேன். அதிக எண்ணிக்கை கொண்ட சமூகத்தவர்களை கொண்ட நபியாக நான் தான் இருப்பேன். எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே வந்த நபிமார்களில் சில நபிமார்களுக்கு சஹாபியே இருக்கல்ல. நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அவர்கள் தொடங்குகின்ற பொழுதே அந்த தூதரை அல்லது அந்த நபியை அந்த சமுதாயத்து மக்கள் வெட்டி கொன்று விடுவார்கள்.
இன்னும் ஓரிரு சில நபிமார்கள் ஒன்று அல்லது இரண்டு சஹாபிகளோடு மாத்திரம் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். ஆனால் நான் நாளை மறுமையிலே அதிகமான எண்ணிக்கை கொண்ட உம்மத்தவர்களோடு நாளை மறுமையிலே எழுப்பப்படுவேன். அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்ன தெரியுமா? நீங்கள் திருமணம் முடித்து அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய பெண்ணை பார்த்தே நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த பெண் அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடியவரா என்பது அவருடைய சந்ததியை பார்த்தால் தெரியும், தாயை உறவினர்களை பார்த்தால் தெரியும். நாம் நமது பிள்ளைக்கு ஒரு பெண்ணையோ அல்லது மாப்பிள்ளையோ எடுக்கிற பொழுது குடும்பங்கள் குலங்களை விசாரிக்கின்றோம் அல்லவா? அதில் இஸ்லாம் சொல்கிறது அந்த குலத்திலே அதிகம் பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் உம்மத்துக்களில் அதிக எண்ணிக்கை கொண்டவர்களாக நான் இருப்பதற்கு உங்களுடைய இந்த ஒத்துழைப்பு அவசியம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகமான உம்மத்துக்களை கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இதற்கு முன் வந்த நபிமார்கள் ஒன்றோ இரண்டோ சஹாபிகளோடு அவர்களை யூதர்கள் கொன்று விட்டார்கள். ஒன்றுமில்லாமல் இந்த உலகை விட்டு துறந்த பிரிந்த நபிமார்களும் இருக்கிறார்கள். அதனால் தான் 1,24,000 நபிமார்களில் வெறும் 25 நபிமார்களுடைய வரலாறுகள் மட்டும்தான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பலஸ்தீன பிரதேசத்திலே சில நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு பெயரும் இருக்கின்றது, ஆனால் குர்ஆனிலே அவர்களுடைய பெயர் இல்லை. அடக்கஸ்தலம் இருக்கிறது, குர்ஆனில் அவர்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஏன்? அவர்களுக்கு வரலாறு சொல்லுகிற அளவுக்கு அவர்களை வாழ விடவில்லை அந்த யூதர்கள். சொன்னவர்கள் நல்லவர்கள், தூதர்களை கொண்ட யூதர்கள். பாருங்கள் இன்று அவர்களின் கொடூர முகங்களை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களை இன்று நிதர்சனமாக நமக்கு பார்க்க வைக்கிறான். அடுத்ததாக பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக அனுப்பப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே உண்மையை சொல்ல வருகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு நபர்கள் அல்லது சாரார்கள், குடும்பங்கள் மாத்திரம்தான் அதற்கு ஆரம்பத்திலே ஒத்துழைப்புகளை வழங்கும். அதில் இலக்கம் 12 என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான இலக்கம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாலே, அற்புதங்களுக்கு பின்னாலே இழுபட்டு வருகிறார்கள். ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், இறைவனுடைய பாதையிலே என்னுடைய பயணத்திலே எனக்கு ஒத்துழைப்பாளர்களாய் உங்களில் எத்தனை பேர் உங்களால் வர முடியும் என்று கேட்டார்கள். காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியூன்கள் என்கின்ற சாரார் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உதவியாக வருகிறோம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இன்று கிறிஸ்தவ மதம் உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறது. வாழுகின்ற பொழுதே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு பல ஆயிரம் மக்கள் இருந்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உதவியாக யார் வர இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது எத்தனை நபர்கள் தெரியுமா அவர்களோடு சேர்ந்தார்கள்? வெறும் 12 நபர்கள் தான் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எத்தனை பேர்? 12 பேர். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்த பொழுது அவர்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா சப்போர்ட் பண்ணாங்க? இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது, 12 குடும்பத்தவர்கள் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒத்துழைப்பாக பின்னால் வந்தார்கள். அந்த 12 குடும்பம் இல்லாவிட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஹாபிகளும் இல்லை, தௌராத்தை பின்பற்ற ஆளும் இல்லை. அதனால் அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், அவர்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருந்தான். ஒரு தடவை அவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை, கடும் பஞ்சம். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், நீங்க தான் அல்லாஹ்வோட பேசுற நபியாச்சே, தண்ணி வேணும் என்று சொன்னாங்க. யா அல்லாஹ், இவங்க தண்ணி கேட்கிறாங்க என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு தந்திருக்கின்ற அற்புத கோல் கைத்தடியினால் அதோ இருக்கின்ற அந்த கற்பாறையை அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அடித்தார்கள். உடனே 12 நீரூற்றுக்கள் அந்த கற்பாறையிலிருந்து பீரிட்டு ஓடியது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா, 12 நீரூற்றுக்கள் ஓடியது. ஒவ்வொரு குடும்பமும் ஆளுக்கு ஒரு நீரூற்றுக்கள் வழியை பிடித்து 12 நீரூற்றுக்களிலும் நீர் அருந்தினார்கள். 12.
அப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் கொல்ல வேண்டும் என்று ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் வாளோடு துரத்திய நேரத்திலே எதிரே கடல் வருகிறது. ஒன்று மாள வேண்டும், இல்லையா கடலிலே மூழ்க வேண்டும். இரண்டை தவிர வேறு எந்த வழியும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா அன்று இரவே கடலுக்கு வஹி அறிவித்தான். கடலே, என்னுடைய கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் உன் மீது தன் கைத்தடியால் அடிப்பார்கள், நீ அவர்களுக்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இரவு கடலுக்கு வஹியை அறிவிக்கிறான். வஹி கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து கடல் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த திசையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கைத்தடி நம்மை தொட்டுவிடும் என்று அன்று இரவு முழுக்க முழுக்க கடல் காத்து கொண்டிருக்கிறது. அதிகாலை வேளை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் கைத்தடியினால் கடலுக்கு ஓங்கி அடிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அடியுங்கள் என்று சொன்ன பொழுது அறிஞர்கள் அழகாக அரபியில் சொல்லுகிற வார்த்தையின் தமிழ் மொழியாக்கத்தை சொல்கிறேன். 12 வழிகள் பிறந்தன கடலில், 12 வழிகள் பிறந்தன. அலைகள் எழுந்து மலையாய் நின்று பாதைகள் திறந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட்டத்தார்களுக்கும் கொடுத்தன. அலைகள் எழுந்து மலையாய் நின்று பாதைகள் திறந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது. 12 கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு தப்பிச் செல்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே ஒரே ஒரு தடவை சூரிய வெளிச்சம் பட்ட பூமி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிளந்து சென்ற அந்த கடல் தான் என்று சொல்கிறார்கள். அன்று காலை பொழுது கடல் பிளந்து கரையேறுகிறார்கள். அன்று உதித்த சூரியன் என்ற நிலத்திலே படுகிறது. அவர்கள் கரை சேர்ந்த பின்னால் கடல் மூடிக்கொள்கிறது. அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் சூரியன் நேரடியாய் அந்த நிலத்தை தொட்டதில்லை. வாழ்வில் ஒரே ஒரு தடவை சூரியன் தொட்ட இடம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நதி கடலிலே பிளந்த அந்த பாதையை அறிஞர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட வெற்றியை மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்ததற்காக ஆஷூராவுடைய தினத்தை அல்லாஹ்வுடைய தினமாக, அல்லாஹ் அருள்பாலித்த தினமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி கடனுக்காய் நோன்பு நோற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை அந்த நாள் நோன்புடைய நாளாக இருந்து வந்தது. ஒரு நோன்பு பிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பொழுது கேட்டார்கள், யூதர்களே, நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் ஏன்? சொன்னார்கள், எங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிர்அவுனிடமிருந்து வெற்றி கிடைத்த நாள், அதனால் நாங்கள் நோன்பு நோக்கிறோம். அவர்களும் நன்றிக்காக இந்த நாளை நோன்பு நோற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்க சொன்ன நோன்பை மட்டும் பிடிச்சிருக்கிறீங்களே, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நோன்பை நன்றியோடு நோற்பதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றார்கள். சஹாபாக்களும் நோற்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், யூதர்களும் நோக்கிறார்கள், நாங்களும் நோக்கிறோம், வித்தியாசம் இல்லையே நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்கள் ஆஷூராவுடைய 10ஆம் நாளில் மட்டும் நோக்கிறார்கள், நாம் 9லும் 10லும் நோன்பு நோற்போம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று முதல் ஆஷூரா நோன்பு எங்களுக்கு முக்கிய நோன்பாக, ஒரு வருட பாவங்களை அழிக்கக்கூடியதாக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உலகம் மொத்தமாக வெள்ளப்பெருக்கினால் அழிக்கப்படுகிறது. உலகம் இருக்கிறது, வெள்ளப்பெருக்கினால் மக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். கஅபா கூட தடமற்று அது போய்விடுகிறது. 6 மாத காலங்களாக கடைசியாக வெள்ளம் வற்றி 6 மாதங்களுக்கு பின்னர் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் ஜூதி என்கின்ற மலையிலே தட்டி தரையிறங்குகிறார்கள். 6 மாதத்துக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பொழுது முதலாக பூமியிலே உணவு சமைக்கப்பட்டது அன்றைய நாள்தான். அடுப்பு எரிக்கப்பட்டதும் அன்றைய நாள்தான். 7 வகையான தானியங்களை சமைத்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களும் உணவு புசித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அதனால் ஆஷூராவுடைய தினத்தை ஆஷூரா பொழிவு நாள் என்று சொல்லுகிற வரலாறு, வார்த்தை பிரயோகம் நம்முடைய முன்னோர்களிடம் இருக்கிறது. என்ன பொழிவு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
பூமியிலே சமைத்து உணவு உட்கொண்ட நாள். அதனால் நம்முடைய மக்கள் ஆஷூராவுடைய தினத்திலே உணவுகளை சமைத்து உறவுகளுக்கும் எளியவர்களுக்கும் அயலவர்களுக்கும் கொடுத்துண்டு மகிழுகிற நல்ல நாளாக அது பேணப்பட்டு வந்திருக்கிறது. இது போக இந்த ஆஷூராவுடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூர்ந்து ஒரு நல்ல நாளாக இந்த நாளை தந்திருந்தாலும் கூட இஸ்லாமிய வரலாற்றிலே கரைபடிந்த நாளாக ஹிஜ்ரி 61 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரிந்து 50 ஆண்டுகளால் ஒரு சோக வரலாறு இடம்பெறுகிறது. அதுதான் ஆஷூரா நாளிலே நடந்த கர்பலா என்கின்ற யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மட்டும் சங்கைப்படுத்தவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சங்கைப்படுத்தினான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுத்ஹிரக்கும் தத்ஹீரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களே, அல்லாஹ் உங்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கிவிட்டான். பரிசுத்தமானவர்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பரிசுத்தமானவர்கள் என்று பறைசாட்டிய ஒரு குடும்பம் இருக்கும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பம் மட்டும்தான். ஒரு தனிநபரை பார்த்து அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டான் என்று சொன்னதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் பரிசுத்தமான குடும்பம். இஸ்லாத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு மார்க்கத்தை தந்ததற்காக கூலி என்ன தெரியுமா கேட்டார்கள்? அல்லாஹ் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒன்றே ஒன்று, குல், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேளுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. இந்த மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் தந்ததற்கு நீங்கள் நன்றி கடனாக என் குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துங்கள் என்று கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பணித்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், நோன்பு நோக்க சொன்ன அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்பு செலுத்துங்கள் என்று எங்களிடம் கேட்டிருக்கிறான். கடமையா இல்லையா? அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தாமல், அந்த கட்டளையை நிறைவேற்றாமல் வெறுமனே தொழுதால், நோன்பு நோற்றால் முழு முஸ்லிமாக நாம் ஆகிவிட முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் சோகமாக கொல்லப்பட்ட வரலாறு கர்பலா வரலாறு. பச்சிளம் குழந்தைகளை கூட பார்க்காமல் கொல்லப்பட்ட வரலாறு. அந்த சோக வரலாறு இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் எங்களுக்கு நடந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்துக்காக நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்காக ஏற்பட்ட சோகத்திற்காக நாம் கவலைப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு அவர்களின் துக்கத்திலே நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அஹ்லு பைத்துக்கள்
என்னுடைய மகளார் ஃபாத்திமா, என்னுடைய மகளார் அலி, மருமகனார் அலி, என்னுடைய பேர குழந்தைகள் இமாம் ஹசன், என்னுடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அன்னவர்களை நீங்கள் அனைவரும் அன்பு கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவனுடைய குடும்பத்தை அன்பு கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நம்மால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும். மௌலவியர் மௌலவி மரியாதை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மகத்தான ஒரு மாதத்தை எங்களுக்கு வழங்கி அந்த மாதத்திலே ஆஷூரா என்கின்ற ஒரு மகத்தான தினத்தையும் தந்து அதிலே நோன்பு வைக்கின்ற மக்களுடைய குற்றங்களுக்கு பரிகாரமாக அந்த நோன்பை ஆக்கி வைத்து எங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் என்ற தொடரிலே நமக்கெல்லாம் தெரியும், இந்த மகத்தான மாதம் அதில் இருக்கக்கூடிய ஆஷூரா தினம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அற்புதங்களையும் மாபெரும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்ற பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்த வரலாற்றையெல்லாம் நாங்கள் அறிந்து வந்திருக்கின்றோம். அந்த வரிசையிலே தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் ஃபிரௌனுடைய கொடும்பிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மக்களோடு கரை சேர்ந்தார்கள். அதே போன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய
கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் தன்னுடைய நபிமார்களில் ஒருவராக தெரிவு செய்து அவர்களை அங்கீகரித்த மகத்தான நாள். இந்த நாளை பற்றி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அறிந்து வருகின்றோம். இந்த மகத்தான நாளிலே நாங்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக எங்களுடைய பாவங்களை போக்கி குற்றமற்ற மனிதர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்திலே ஒரு சாலிஹான மோமீனாக வந்து சேர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருட காலத்திற்கான குற்றங்களுக்கு பரிகாரமாக்கி எங்களுக்கு மாத்திரம் அந்த தனிப்பெரும் சிறப்பை வழங்கி இருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஆயத்தமானார்கள். அதன் காரணமாகவே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து இஸ்லாம் உயிர் பெற்ற அந்த நாள், சுதந்திரமாக இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துணை புரிந்த இந்த மகத்தான மாதத்தை எங்களுடைய முதல் மாதமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மக்காவிலே இருக்கின்ற சமயத்திலே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்லாமிய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு குறைஷிகள் அங்கீகாரம் வழங்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்ற மக்களை அவர்கள் மிக கடுமையான முறையிலே துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். காபாவில் கூட தொழுகையை நிறைவேற்ற முடியாத ஒரு நிர்கதியான நிலையிலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் மதீனா நகரத்திற்கு வந்த பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லாவற்றையுமே அவர்களுக்கு வளமாக்கி கொடுத்தான். இஸ்லாம் எங்கும் வியாபிக்க ஆரம்பித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சுதந்திரமாக இஸ்லாத்தை பரப்பக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதனால் இஸ்லாம் உயிர் பெறுகின்றது. இஸ்லாம் உயிர் பெற்ற அந்த மாதம் இஸ்லாம் பரவுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி சமைத்த அந்த மாதத்தை எங்களுடைய முதல் மாதமாக சஹாபாக்கள் பிரகடனம் செய்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு வைப்பதை கடமையாக நோற்று வந்தார்கள். மதீனாவிற்கு சென்ற பிறகு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு நோட்பதை விதியாக்கி இருக்கின்றான். எனவே ஆஷூரா தினத்தில் விரும்புகின்றவர்கள் நோன்பு வைக்கலாம், விரும்புகின்றவர்கள் விட்டுவிடலாம் என்று ஆஷூரா தினத்திலே நோன்பு வைப்பதை சுன்னத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். அன்பான சகோதரர்களே, ஆஷூரா தினத்திலே நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருந்த போதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அதை எப்படி ஃபர்லாக நோற்று வந்தார்களோ அந்த அளவுக்கு ஆஷூரா தினத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் அளித்து அந்த நாளை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகின்றவர்கள் ஆஷூரா தினத்திலே நோன்பு நோட்கலாம், விரும்புகின்றவர்கள் விட்டுவிடலாம் என்றுதானே சொல்லி இருக்கின்றார்கள் என்று கருதி
நாங்கள் அந்த விடயத்திலே பொடுபாக்காக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு வைப்பதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லவா. ஏனைய சுன்னத்தான நோன்புகளையும் ஆஷூரா தினத்திலே இருக்கக்கூடிய ஆஷூரா தினத்திலே சுன்னத்தாக்கப்பட்ட அந்த நோன்பையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆஷூரா தினத்திற்காக வேண்டி அந்த நாளிலே நோன்பு வைப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஆதாரம் இருக்கின்றதே, அந்த ஆதாரத்தை போன்ற ஒரு பலமான ஆதாரம் வேறு நோன்புகளுக்கு கூட கிடையாது. அரபா தினத்திலே நாங்கள் நோன்பு வைக்கின்றோம், பராஅத்துடைய தினத்திலே நோன்பு வைக்கின்றோம், ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் மாதத்திலே சுன்னத்தான 6 நோன்புகளை வைக்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் ஹதீஸ்கள் ஆதாரமாக இருந்த போதிலும் ஆஷூரா தினத்தை எங்களுக்கு சுன்னத்தாக்கி காட்டுகின்ற ஆதாரம் இருக்கின்றதே, இது மிக வலுவானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இந்த ஆஷூரா தினத்தை தவிர வேறு எந்த தினத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான நிலையில் இருந்து நோன்பு நோற்றதே கிடையாது. எனவே ஆஷூரா தினத்திலே நோன்பு நோட்பதை ஒரு ஃபர்லை போன்று நாங்கள் பேணி வர வேண்டும் என்பதையே எங்களுக்கு இது காட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஆஷூரா தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நபிமார்களுடைய கோரிக்கைகளை ஏற்றிருக்கின்றான். அவர்களுடைய மன்றாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு பல வெற்றிகளையும் விடுதலையையும் கொடுத்திருக்கின்றான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள். அந்த சமயத்திலே அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய அனுமதி இல்லாமல் நாம் மக்களை வெறுத்து வந்துவிட்டோமே என்று கருதி மனம் வருந்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் மாத்திரம் அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்து தௌபா செய்து மீளவில்லை என்றிருந்தால், அவர்கள் தஸ்பீஹ் செய்யவில்லை என்றிருந்தால், கியாமத்து நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றிலே தான் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்திலே மன்றாடினார்கள். தன்னுடைய தவறை நினைத்து வருந்தினார்கள். கடுமையான முறையிலே கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த கண்ணீரை, அவர்களுடைய மன்றாட்டத்தை ஏற்று அவர்களை கரை ஒதுங்க செய்கின்றான். அவர்களுடைய மன்றாட்டத்தை ஏற்று கரை ஒதுங்கி அவர்கள் மீண்டும் இந்த உலகிலே தன்னுடைய பணியை முன்னெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்த நாள் இந்த ஆஷூரா தினமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து விட்டு, இதே போன்றுதான் யார் எவ்வளவு பெரிய தவறை செய்தாலும், எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்தாலும், அவர்கள் மனப்பூர்வமாக தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற போது மூமின்களுக்கும் இந்த பாதுகாப்பையே நாம் வழங்குவோம் என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், எப்படி நான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்து அவர்களை வெளியேற்றி இந்த உலகத்திலே மீண்டும் அவர்களுடைய பணியை தொடரச் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோமோ, அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து கொடுத்தோமோ, அதே போன்று மூமின்கள் நம்மிடத்திலே மன்றாடுகின்ற போது, தம்முடைய தேவைகளை முறையிடுகின்ற போது, தன்னுடைய குற்றத்திற்காக வேண்டி வருந்துகின்ற போது அவர்களையும் இப்படித்தான் நாம் பாதுகாப்போம், அவர்களுடைய குற்றங்களையும் மன்னிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி வைத்திருக்கின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய தவறுகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மனமுவந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாங்கள் வருந்துகின்ற போது,
எங்களுடைய குற்றத்தை நினைத்து வருந்தி அவனிடத்திலே நாங்கள் மன்றாடுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான், எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றான். அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான மிகவும் சிறப்பான ஒரு நாள் தான் இந்த ஆஷூரா தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு வைக்கின்ற போது அதற்கு முன்னால் ஒரு நாள் அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாளை சேர்த்து வைப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே யூதர்களும் நோன்பு நோற்றார்கள் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இது முறையிடப்படுகின்ற போது அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எல்லா வழிபாடுகளிலும் எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் நாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதிர்வருகின்ற வருடம் உயிரோடு இருப்பேனேயானால் பிறை 9 நோன்பு வைத்து 2 நோன்பாக அறிமுகம் செய்வேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. இருந்த போதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 9 நோன்பு வைப்பதில் உறுதியாக இருந்தார்கள் அல்லவா. அதன் மூலமாக பிற மதத்தினர்களுக்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகளை மாற்றம் உள்ள ஒரு வழிபாடாக காட்டி எங்களுடைய தனித்துவத்தை சமூகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் அல்லவா. அதனால் நாங்கள் தாசுவா என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் நாளிலும் நோன்பு வைத்து அந்த சிறப்புகளையும் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவருக்கு பிறை 9 நோன்பு வைக்க முடியாது போய்விட்டால் பிறை 11 நோன்பு வைத்து அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சுன்னத்தான வழிமுறையை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எந்தெந்த மாதங்களை, எந்தெந்த நாட்களை, எந்தெந்த நேரங்களை புனிதமானதாக கருதி அதிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏராளமான நற்கூலியை தந்து எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களை ஒரு சாலிஹான மூமினாக ஆக்குவதற்கு எங்கள் மீது கருணை கொண்டு இவற்றையெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. إن الله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا موسى بآياتنا أن نخرج قومك من الظلمات إلى النور وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أذكركم الله في أهل بيتي، أذكركم الله في أهل بيتي، أذكركم الله في أهل بيتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله
بارك الله لنا ولكم وغفرنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي وصف نفسه برحمتين، رحمة امتنانية فائلة منفجرة من الحضرة الرحمانية، ورحمة وجوبية أزلية نازلة من الحضرة الرحيمية. اللهم صل على سيدنا مخزن كنز الوجود وقبلة الواجد والموجود سيدنا محمد وعلى آله وصحابه ذوي العزة والجود. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وآمنوا برسوله يؤتكم كفلين من رحمته ويجعل لكم نورا تمشون به ويغفر لكم والله غفور رحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على سيدنا مولانا محمد وعلى آله وصحاب سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارنا الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، والباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم، وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البطول رضي الله تعالى عنها، وعن سبتي رسول سيدي شباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعن عمي الرسول سيدنا حمزة والعباس رضي الله تعالى عنهما، وعن سائر أصحاب النبي صلى الله عليه وسلم وأزواجه وذرياته كلهم أجمعين، وارض عنا وهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ثبت أقدامنا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة. اللهم ادفع عنا البلاء والغلاء والفحشاء والمنكر والجدب والقهط والوباء والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين، اللهم دمر أعداء الدين، اللهم شتت شملهم، اللهم مزق جمعهم، اللهم أقل عددهم، اللهم اجعل الدائرة عليهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يهدكم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.